எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நம்ம பயணம் எதுக்கு போறோம்னா, நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருப்போம், எவ்வளோ கஷ்டங்கள்ல இருப்போம். அதெல்லாம் மறந்து இந்த பயணமாவது நம்மளை மாற்றிடாதா அப்படின்ற ஒரு ஆசையில தான் எல்லாருமே பயணம் போவோம். ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ்க்காக, ஒரு மாற்றத்திற்காக. ஸோ அந்த உண்மையிலேயே அந்த பயணம் வந்து ஒரு மாற்றம் தரும் அப்படின்றதுல என்ற மாற்ற கருத்துமே இல்லை. அப்படி ஒரு அருமையான அனுபவங்களா இருக்கிறது. இப்ப பயணம் போகணும்னா இத்தனை தூரம் தான் வரணும், அப்பதான் அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படிலாம் இது கிடையாது. நம்ம எங்க வேணாலும் பயணம் போகலாங்க. நடந்து போகலாம், நடைப்பயணம் போகலாம். நான் உதாரணமா பழனி பாத யாத்திரை போவேன், வெள்ளியங்கிரி யாத்திரை போவேன். எனக்கு மனசுக்கு தோணு எங்க வேணாலும் போயிட்டே இருப்பேங்க. இப்போ ஒன்லி நான் கோவிலுக்கு மட்டும்தான் போவேனா அப்படிலாம் கிடையாது. என் மனசு எங்க சொல்லுதோ நான் கண்டிப்பா போயிடுவேன். ஸோ பயணம் எல்லாருமே போங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இறைவன் மேல நம்பிக்கை வைங்க. எத்தனை துயர் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நம் பாதை, நம் வாழ்க்கை சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையை நானும் வைக்கிறேன், நீங்களும் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.